உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை சொல்லி நீங்கள் ப்ளஸ் பண்ண முடியுமோ, இதனால் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து வந்த மகனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் 28ஆம் தேதி சுகத்தோடு கொழும்பில் போய் ஃப்ளைட்டில் இறங்கணும். திரும்பவும் 2ஆம் தேதி சுகத்தோடு அங்கிருந்து கிளம்பி இங்கே வந்து இந்தியாவில் வந்து இறங்கணும். கர்த்தர் பிரயாணத்தை வைக்க பண்ணும்படியா எல்லாம் நம்ம வலதுகை நீட்டிக் கொள்ளலாமா? வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படித்த சர்வலமையில் எங்கள் தகப்பனே, உடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தினால உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே, அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர், அபிஷேகித்தவர் நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. உடைய நாம மகிமைக்காக உடைய மகனை ஒரு நோக்கத்தோடு கூட கர்த்தர் அந்த இடத்துல கொண்டு போகிறீர். கர்த்தருடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படும்படிக்கு, உம்முடைய நாமம் அந்த இடத்துல மகனை கொண்டு உயர்த்தப்படும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர் என்ன நோக்கத்திற்காய் கொண்டு போகிறீரோ அந்த திட்டங்களை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. புதிய வாசல்களை கர்த்தர் திறப்பீராக. அங்கு இருக்கிற ஒவ்வொரு நாட்களும் நைட் அண்ட் டே உடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனுடைய தூதர்களை கர்த்தர் அந்த இடத்துல இலங்கை பட்டணத்து தேசத்தில் தேவனை எந்த பட்டணத்திற்குள் உள்ள போனாலும் அந்த தேசத்தில் கர்த்தருடைய கரம் மகன் மேலே இருக்கிறத காணும்படி கர்த்தர் வைப்பீராக. சுகத்தோடு போயிட்டு யாக்கோபின் தேவன் ஆண்டவரே நீர் சுகத்தோடு போயிட்டு மகன் சுகத்தோடு திரும்பவுமா இந்திய தேசத்தில் வந்து சேர தொடர்ந்து உடைய நாமத்தை மயப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று சொன்னவர் இன்னும் அநேக தேசங்களிலே கால் மிதிக்கும்படி கர்த்தர் வைப்பீராக. பிள்ளைகளாய் இணைந்து உடைய ஊழியக்காரனாய் நின்று நான் அந்த இடத்துல செபிக்கிறேன். சபையாரோடு சேர்ந்து நான் செபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தை பிளஸ் பண்ணுங்கப்பா. நாம மகிமைக்காக நாங்கள்